ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னாலே நார்மலாக இருக்கவங்களுக்கு பண்ணுறது தான் அர்த்தம். இந்த ஸ்கிரீனிங்காக நம்ம டிஃப்ரெண்ட் டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் உடம்புக்குள்ள எதையும் போட்டு இந்த டெஸ்ட் எடுக்க வேணாம். வர மோஷன்ல இருந்து இந்த டெஸ்ட் எடுத்தா போதும். ரெட் ஃபிளாக் சிம்டம்ஸ் லைக் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க, மோஷன்ல பிளட் பார்க்குறவங்க, இல்லை வயிறு வலிச்சிட்டு இருக்கவங்க, இவங்கெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. எல்லா பாலிப்ஸும் சில சமயம் ப்ளீட் ஆகாது. அப்போ உடம்புக்குள்ள பாலிப்ஸ் இருக்கும், ஆனால் ஸ்டில் இந்த டெஸ்ட் நெகட்டிவாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்கிரீனிங் எங்கே பார்த்தாலும் அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன? ஹாய், I am Dr. Prashant Nagarajan, colorectal and robotic surgeon. I specialize in treating conditions like colon and rectal cancer and benign anorectal conditions like piles, fissure, fistula, etc. இந்த வீடியோவில் ஸ்க்ரீனிங்னா என்ன, ஸ்க்ரீனிங்க்கு என்னெல்லாம் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், எந்த வகையில் ஸ்க்ரீனிங் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஜென்ரலி ஸ்க்ரீனிங் அப்படின்னா டிடெக்டிங் அ டிசீஸ் பிஃபோர் த சிம்டம்ஸ் அப்பியர். அதாவது ஒரு நோய் இருக்கிறத அந்த நோயோட அறிகுறி வரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங். ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னாலே நார்மலாக இருக்கவங்களுக்கு பண்ணுறது தான் அர்த்தம். இந்த ஸ்க்ரீனிங்காக நம்ம டிஃப்ரெண்ட் டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஒரு கேன்சருக்கு வேற மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் நிறைய இருக்கு. கோலோரெக்டல் கேன்சருக்கு என்னென்ன ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் இருக்கு, எப்படிலாம் அதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு நமக்கு தேவையான டிசீஸை ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும். செகண்ட், சப்போஸ் ஸ்க்ரீனிங் மூலமாக ஒரு கேன்சரை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்க அந்த அவுட்கம்ல ஒரு மேஜர் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். தேர்ட், ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு அதை அப்ளை பண்ண முடியும். ஃபோர்த், நம்ம ஸ்க்ரீனிங் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய கேன்சர் ஜென்ரல் பாப்புலேஷனில் கொஞ்சம் அதிகமான ப்ரிவலன்ஸில் இருக்கணும். கோலோரெக்டல் கேன்சரில் ஸ்க்ரீனிங் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மோஸ்ட் ஆஃப் த கோலோரெக்டல் கேன்சர், அதாவது எல்லா கோலோரெக்டல் கேன்சரும் இல்லைனாலும் பெரும்பாலும் கோலோரெக்டல் கேன்சர் ஒரு சின்ன பாலிப்பாக உருவாகி படிப்படியாக வளர்ந்து ஒரு கேன்சராக மாறும். இது நடக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 years ஆகும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக இந்த பாலிப்பை நம்ம சின்னதாக இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, சப்போஸ் சில சமயம் எர்லி கேன்சரை கூட நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். கோலோரெக்டல் கேன்சர் ஸ்க்ரீனிங் யாருக்கெல்லாம் பண்ணணும்? 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்கும் பண்ணணும், ஈவன் இஃப் தே டோன்ட் ஹேவ் எனி சிம்டம்ஸ். ஃபேமிலியில் இல்லை சிப்ளிங்ஸ்க்கு யாராவது கோலோரெக்டல் கேன்சர் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களும் பண்ணிக்கணும். ரெட் ஃபிளாக் சிம்டம்ஸ் லைக் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க, மோஷனில் பிளட் பார்க்குறவங்க, இல்லை வயிறு வலிச்சிட்டு இருக்கவங்க, இவங்கெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்சோ இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் லைக் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் இருக்கவங்க, கிரான்ஸ் டிசீஸ் இல்லை ஐபிடி இருக்கவங்க, இவங்களாமும் 45 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீனிங் ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட், கோலோரெக்டல் கேன்சருக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபீக்கல் அக்கல்ட் பிளட் டெஸ்ட் அண்ட் ஃபீக்கல் இம்யூனோகெமிக்கல் டெஸ்ட் ஆர் ஃபிட் டெஸ்ட். இந்த ரெண்டு டெஸ்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டூல்ஸில் இருக்க மைக்ரோஸ்கோபிக் பிளட்டை டிடெக்ட் பண்ணும். குடல்ல இருக்க சின்ன பாலிப்ஸ் அண்ட் சின்ன கேன்சர்ஸ்லேருந்து எப்போவுமே கொஞ்சம் பிளட் லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளட் யூஸ்வலாக ஆர் மெனி டைம்ஸ் நம்மளோட ஸ்டூல்ஸில் நம்மளோட நேக்கட் ஐக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து அந்த ஸ்டூல்ஸில் இருக்க மைக்ரோஸ்கோபிக் பிளட்டை கூட டிடெக்ட் பண்ணுறதுனால நம்மளால பாலிப்ஸ் ஆர் கேன்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இன்டைரக்டாக கண்டுபிடிக்க முடியும். இந்த ரெண்டு டெஸ்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈஸி அண்ட் ஆக்சசபிள். இட் இஸ் அ நான் இன்வேசிவ் டெஸ்ட். அதாவது உடம்புக்குள்ளே எதையும் போட்டு இந்த டெஸ்ட் எடுக்க வேணாம். வர மோஷன்ல இருந்து இந்த டெஸ்ட் எடுத்தால் போதும். ரெண்டாவது, வீட்லேயே எடுக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவையில்லை. ஸோ இந்த டெஸ்ட்னால உங்களோட ருட்டீன் அந்த அளவுக்கு பாதிக்கப்படாது. இந்த ரெண்டு டெஸ்ட்டோட லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா யூ ஹாவ் டு கோ அண்ட் டூ அ ஃபுல் கொலனோஸ்கோபி. அதாவது பிளட் இருக்குது உங்கள் மோஷனில் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா போய் ஃபுல் கொலனோஸ்கோபி பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. த செகண்ட் லிமிடேஷன் இஸ், எல்லா பாலிப்ஸும் சில சமயம் ப்ளீட் ஆகாது. அப்போது உடம்புக்குள்ள பாலிப்ஸ் இருக்கும், ஆனால் ஸ்டில் இந்த டெஸ்ட் நெகட்டிவாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது.